ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வீடியோ நம்மளால போட முடியல. சரிங்களா? ஒரு பர்சனல் ஒர்க் அப்படின்றதுனால நம்மளால போட முடியல. இருந்தாலும் நம்ம டெலிகிராம் குரூப்ல எவ்ரிடே நம்மளோட லெவல்ஸ்ல இருந்து எல்லாமே என்ன செஞ்சிருந்தோம், அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி கொடுத்த லெவல்ஸ் தான் நம்மளுக்கு லாஸ்ட் ஃப்ரைடேல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆனதே நம்மளோட சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் பக்கத்துல தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது ஆயிருக்காங்க. அதாவது ஒரு ஃபிளாட் ஓப்பன் தான் மார்க்கெட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா பார்ப்போம். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும், இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் பிக்சருக்கு மேலதான் என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறாங்க. சிந்தட்டிக் பிக்சர் கீழே மார்க்கெட் வரவே இல்லை. நம்ம இதை மட்டுமே பார்க்க கூடாதுங்க. இதை மட்டுமே பார்த்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம இதோட சேர்த்து ஆப்ஷன் பிரீமியத்தையும் பார்க்கணும். சரியா? ஸோ அது நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம ஒரு டைரக்ஷன் அப்படின்றது முடிவு பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் இந்த சிந்தட்டிக் பிக்சருக்கு மேல இருக்கிறாங்க கால் ஆப்ஷன் போயிடும், சிந்தட்டிக் பிக்சர் கீழே இருக்கிறாங்க புட் ஆப்ஷன் போயிடும் அப்படின்றது கிடையாது. மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமானது பிரீமியம். சரிங்களா? ஏன்னா அந்த பிரீமியத்தோட வேல்யூ என்ன இருக்கு, ஸோ எந்த வேல்யூக்கு மேல போனா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றது எல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க, அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒரு டைரக்ஷன்லயே நம்ம என்ன செய்யணும், போகணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டுமே வச்சு நம்ம எதுவுமே டைரக்ஷன் முடிவு பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அதையும் நான் இதில் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு சான்சஸ் இருக்கும். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல நிலை பெற்றிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரை உடச்சு கீழே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் மார்க்கெட். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். மேல இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுவே மேலே இருந்து நம்மளுக்கு பிரீமியத்திலேயே நல்ல ஒரு சான்சஸ் நம்மளுக்கு கால் சைடு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், ஒரு டைரக்ஷன் அப்படின்றத முடிவு பண்ணணும். ஓகே. ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் டு R1 வரை போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இது எல்லாமே நம்ம ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிளை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள். ஓகேங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் கொடுத்து பிளஸ் நம்ம ஓடிஎம் ஸ்ட்ரைக் கோடை வச்சு தான் செஞ்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் வீடியோ தெளிவா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோ தான் அது. ஓகேவா? சரி. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு, ஓகேங்களா, நம்மளுக்கு நாளைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்ல என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதான் நம்மளுக்கு க்ளோசிங்ல என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோங்க, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிளோட லெவல்ஸ் எடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதுல நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 24,350. சரிங்களா? 24,350 நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கால் சைடு 159, புட் சைடு நம்மளுக்கு 156. இதுலதான் டிஃபரெண்ட் கம்மியா இருக்கு. அதனால நம்ம இதை என்ன செய்யறோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துக்கிறோம். மார்க்கெட் எங்க இருக்கோ நம்ம அதை எடுக்கக்கூடாது. சரிங்களா? மார்க்கெட் அப்ப 24,400 கூட எடுக்கலாம். பட் ஆனா நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, இந்த ஸ்ட்ரைக்கோட வித்தியாசம் எதுல ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துக்கணுமே தவிர மார்க்கெட் எங்க இருக்கோ அதை நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கரெக்டான ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தாதான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு லெவல்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அதுக்காக வேற ஒன்று. ஓகே. ஸோ அந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாம் நம்மளுக்கு 24,352 அப்படின்ற லெவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி R1 24,508, R2 24,560. அதே மாதிரி S1 24,193, S2 24,135 அப்படின்ற லெவல் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது மார்க்கெட்ல நம்மளுக்கு நாளைக்கு இந்த R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் மாறும். சரிங்களா? அது நம்ம கேப் அப் கேப் டவுன்ல எப்படி நம்ம லெவல்ஸ் எடுக்கணும் அப்படின்றதையும் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவா கவனிச்சு பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா தான் பிரச்சனை. ஏன்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த லெவல்ஸ்க்கு மேல நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும் இல்லையா? ஸோ அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம எப்படி லெவல்ஸ் எடுக்கணும்
அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கேன். அது நம்மளுக்கு வேற ஒண்ணும் இல்ல. 920 அதாவது நம்மளுக்கு 9:20க்கு வந்து என்ன வந்து லெவல்ஸ் இருக்கோ, அந்த லெவல்ஸ வந்து நம்ம அதுல வந்து பயன்படுத்துவோம். அப்ப என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கு, அப்ப நம்மளுக்கு என்ன வந்து ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் வந்து பில்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம அந்த லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் எப்படி அப்படின்றதையும் நம்ம தெளிவா வந்து சொல்லியிருக்கோம். அதையும் மறக்காம பாருங்க. ஸோ அதே மாரி பிரீமியத்தையும் வந்து பார்த்துடலாம். ஓகே. இதுல வந்து பிரீமியத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, மிட் லெவலா நம்மளுக்கு 157 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. அதே மாரி R1 211, R2 264, R3 317 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாரி S1 112, S2 84, S3 56 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பொறுத்த வரைக்குமே, அதாவது நம்மளுக்கு பிரீமியத்த பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு மார்க்கெட்ல பிரீமியத்துல இதே சேம் லெவல்ஸ் தான் இருக்கும். மாறப்போறது கிடையாது. நம்மளுக்கு மாறுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ல மட்டும் தான் மாறுமே தவிர, நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தோட லெவல்ஸ் வந்து மாறாது. சரிங்களா? சேம் லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம கூடிய விரைவில் வந்து நமக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ்க்கான அப்டேட் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கும். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.